தேவையில்லாம ஏரியா விட்டு ஏரியா வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. ஏத்தியா எல்லாத்தையும் வண்டியில. சார் நீங்க கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போங்க. வரேன் சார். ஏய் வர்றா. ஏத்தியா எல்லாத்தையும் ஏத்தியா. இந்த வண்டி அடியா. உட்காருங்க சார். என்ன சார் பிரச்சனை வளர விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? சார் பிரச்சனை இழுத்துக்கிட்டு இருக்க வேண்டாம். எதுவாக இருந்தாலும் சரி போலீஸ் ஸ்டேஷன்லேயே பேசி முடிச்சுட்டு அனுப்பிச்சிருங்க. ஏய் வாங்க வாழ. சரி நடந்ததெல்லாம் விட்டுரு. இனிமேல் அந்த பிள்ளையை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், எந்த பிரச்சனைக்கு போக மாட்டேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு நீ கிளம்பு. புரியுதா? உன்னால உன் ஃப்ரெண்ட்ஸு பெரியவங்க எல்லாரும் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. படிக்கிற பொண்ணு எழுதி கொடுத்துட்டு கிளம்பிட்டேன்னா உனக்கும் நல்லது, உன் குடும்பத்துக்கும் நல்லது. அதெல்லாம் எழுதி தர முடியாது சார். என் உசிரை பண்ணலாம் அவ்வளவுதான் கல்யாணம் முடிப்பேன். சொல்லிட்டே இருக்க, ஏதா பேசிட்டு இருக்க? சரிக்கும் இல்ல பிரச்சனை இதோட முடிச்சுக்கலாம்னு சொன்னா கேட்க முடியல. என்ன கூட்டு வந்து விசாரிக்கிறீங்களா? அவளையும் கூட்டு வந்து விசாரிங்க சார். அவளையும் சொன்னா இங்கே எல்லாத்தையும் விட்டு போயிடுறேன். கேட்டீங்களா சார்? உங்க பொண்ணை கூட்டு வந்து விசாரிக்க சொல்றான். உங்க பொண்ணு வந்து இல்லைன்னு சொல்லுமா? மாப்பிள்ள அடிச்சிருக்கானுங்க மாப்பிள்ள. சார் இதான் நீங்க நடந்துக்கிற பெரிய மனுஷனமா? ஏதோ வீடு தேடி வந்து சொன்னீங்கன்னு சொல்லி நானே என் தம்பியை கூப்பிட்டு கண்டிச்சேன். இப்போ ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டு வந்து அடிச்சிருக்கீங்க. அன்னைக்கே நான் வந்து சொன்னேன்ல. அன்னைக்கு சொன்னதுக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் மரியாதை நடந்துட்டு இருக்கேன். நீங்க உங்க வேலையை கட்டிங்க, நான் என் வேலையை கட்டவா? ஆமா, உன் தம்பி ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து வீட்டுக்கு வெளியில குடிச்சிட்டு கரைச்சல் பண்ணுவான். அதெல்லாம் நாங்க வேலையை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா சார்? ஏய் கோபப்படாதப்பா. பொண்ணை பெத்தவங்க ஆத்திரத்தில் அப்படிதான் பேசுவாங்க. இல்ல சார், தம்பியை கூட்டு வந்து விசாரிக்கிறேன்னு சொல்லி அடிச்சிருக்கீங்க. அந்த பொண்ணை கூட்டு வந்து இப்படி பண்ணுவீங்களா? முதல்ல அந்த பொண்ணை கூட்டு வந்து விசாரிங்க. அந்த பொண்ணு மட்டும் இல்லைன்னு சொல்லட்டும். நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். என்ன சார் சொல்றீங்க? ஐயா அண்ணாச்சி வந்திருக்காங்க. வணக்கம் அண்ணாச்சி. என்னப்பா நடக்குது? பையனும் பொண்ணும் ஒருத்தர் லவ் பண்றாங்க அண்ணாச்சி. பையன் வீட்டுல இருந்து பொண்ணை கூட்டு வந்து விசாரிங்கன்னு சொல்றாங்க. பொண்ணும் ஆமான்னு சொல்லிட்டான்னா நீங்க தான் தாலி எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கும், நம்ம தான் கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியிருக்கும். எல்லாம் கை மீறி போயிட்டு இருக்கு. என்னையா பண்ணலாம்? எது வேணாலும் பண்ணலாம். இப்போதைக்கு தள்ளி வேணா போடலாம். ஆனா பொண்ணு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, நாம ஒண்ணும் பண்ண முடியாது. சரி பையனை அனுப்பிடு. சரி நான் பாத்துக்கிறேன். ஓகே அண்ணாச்சி. அண்ணாச்சி பேசிட்டாரு, நீங்க கிளம்புங்க. என்ன சார், பொண்ணை ஸ்டேஷன் வர சொல்றாங்களா? ஆமா. உங்க பொண்ணு மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கூப்பிட்டு பேசி முடிப்போம். ஒருவேளை அவன் ஆமான்ட்டான்னா நாம தான் நடத்தி வைக்கணும், பார்த்துக்கணும். இந்த பிரச்சனையை நீ தான் முடிச்சு விடணும். சரி நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்புங்க. வர அண்ணாச்சி. என்னப்பா பிரச்சனையை பெருசாக்கிட்டு? இல்லை அண்ணாச்சி, அவங்க தான் எல்லாம் தப்பு தப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. என்ன தப்பு தப்பாக பண்ணிட்டு இருக்கானுங்க? ஒரு விஷயத்த சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டீங்க. தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் ஊரில் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க. முதல்ல உங்கள் குடும்பத்து பிரச்சனை முடியுங்கப்பா. ஒன்றும் எனக்கு ரொம்ப பிடிக்குமியா. கட்சியில் உனக்காக எதுனாலும் செய்யலாம்ப்பா. அவங்கள வச்சு தான் எனக்கு போர்ட்டில் வேலை நடந்துகிட்டு இருக்கு. நாளை அப்படின்னா பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறேன் அண்ணாச்சி. தம்பியை கூட்டு போ, கண்டிச்சு வை. நான் கிளம்புறேன். சரி. என்ன கூட்டு வந்து விசாரிக்கிறீங்களா? அவளையும் கூட்டு வந்து விசாரிங்க சார். விசாரிங்க. பொண்ணு மட்டும் இல்லைன்னு சொல்லட்டும். நீங்க என்ன சொல்றீங்க? பொண்ணு மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா கூப்பிட்டு பேசி முடிப்போம். ஒருவேளை அவ ஆமான்ட்டான்னா நாம தான் நடத்தி வைக்கணும், பார்த்துக்கணும். என்னங்க அப்படி கூப்பிடாதடி. உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்கு. ச்சே.
என்னாச்சுங்க? எவ்வளவு அவமானமா இருந்து தெரியுமா? இவளால சுந்தர் லட்சியத்தை எழுந்துட்டான். இவளை பெத்ததுக்கு எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன்டி. சாப்பிடு. மாப்பிள்ள மூட விட்டு இருக்கான், ஒன்றும் சாப்பிடல. உனக்கு பார்த்துட்டு கொடு. இல்லை இது அசா கூட என்ன மாப்பிள்ள ஒரே யோசனையா இருக்கா? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, எல்லாம் தம்பி பிரச்சனை தான். பெருசு வேற தலையிடுறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. விட்றா மாப்பிள்ள, எல்லாம் சரியாயிரும். யார் யாருக்கோ பண்ணுறோம், நம்ம தம்பி அவனுக்கு பண்ண மாட்டோமா என்ன? அந்த பிள்ளையும் தானே லவ் பண்ணுறா. விடுவாப்ல, என்ன பிரச்சனாலும் சரி நம்ம சேர்த்து வைப்போம். நீ வேற, நானே இந்த விஷயத்தில் பெருசு தலையிடுறான்னு டென்ஷனாக இருக்கிறேன். நம்ம மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு மாப்பிள்ள. அவர் பேச்ச மாரி ஏதாவது நடந்தணும்னு பயமா இருக்குல்ல. இவனுக்கு வேற சொன்னா புரிய மாட்டேங்குது. நீ எதுக்கு மாப்பிள்ள கவலைப்படுற? உனக்கு நாங்க இருக்கோம்ல, என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம்ல. என்னல? ஆமல. ஹலோ ஜெயோ, நான் தானே பேசுறேன். ஏ மாப்பிள்ள, தானடா சொல்லுதனோ. அழகுதனோ, பேசு. நீ எப்படியாவது என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறா. என்னால இங்க இருக்க முடியல. அப்படி நான் இங்க இருந்தேன்னா நீ என்ன போன மாதிரி பார்க்க முடியும். எல்லாம் பேசாதனோ, தைரியமா இரு. இல்லடா, என்னால முடியல. எல்லாரும் என்ன அருவருப்பா பாக்குறாங்க. என்ன இங்க இருந்து எங்கேயாவது கூட்டிட்டு போயிடு. எப்படி இல்லை எனக்கு தெரியாது. காலையில 4 மணிக்கு லைட் ஹவுஸ் ஸ்பீச் கிட்ட நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன். நீ வந்துடு. தனம் எங்கேயாவது கூட்டிட்டு போன்னு சொல்லி அழுறாடா. அப்புறம் என்ன மாப்பிள்ள, அவளே சொல்லிட்டால என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க பாத்துக்கோம்ல. இவனும் கவலைப்படாத மாப்பிள்ள, ஏதாவது பிளான் பண்ணுவோம். ஏய் கணேஷ் வந்து நிக்கல. பாட்டு பாட்டு கணேஷா, 2 நாள் வண்டி ஒன்றும் இல்லை. சரி மாப்பிள்ள, எங்கே போனோம்? எடுல சொல்றேன். அண்ணாச்சி, அந்த பையன் இவங்க பொண்ணை கூட்டு போனது உண்மைதான். மார்க்கெட் ஸ்டாண்டில் தான் வண்டி எடுத்துருக்காங்க. என்னமோ உன் வீட்டுக்குள்ள என்ன நம்ம கட்சிக்காரனா நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். இதான் நீ பாத்துக்கிற லட்சணமா? எல்லாம் தேவைன்னா தான் வருவீங்க. உன் அரசியல்வாதி புத்திய காட்டிட்டல. அசோக் போனை போட்டு ஹோட்டலுக்கு வர சொல்ல. அண்ணாச்சி இங்கே தான் வந்துட்டு இருக்கான். அண்ணாச்சி, இதுக்கு தான் அன்னைக்கே சொன்னேன், நீங்க தான் வளர விட்டீங்க. என்னல இடம் பார்த்து போடுறியா? யார் எங்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். அவனுக்கு தெரியாதா அவன் தம்பி எங்க போயிருப்பான்னு? கொண்டு வந்து விடுனா கொண்டு வந்து விட போறான். போல நீங்க இல்லை. வணக்கம் அண்ணாச்சி. எங்களா உன் தம்பி? அண்ணாச்சி அது வந்து என்ன அண்ணன் தம்பி விளையாடுறீங்களா? நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் நடக்கான்னு சொல்லிட்டு இப்போ முன்னாடி நான் தலை குனிஞ்சு நிற்க வேண்டியா இருக்கு. தப்பு தான் அண்ணாச்சி, நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். தம்பி கிடைச்சதும் பொண்ணை நானே கொண்டு வந்து ஒப்படைச்சிடறேன். டேய், எனக்கு என்ன ஏதுலாம் தெரியாது. இருட்டுறதுக்குள்ள எங்க பொண்ணு வீடு வந்து சேரணும். இல்லனா அதான் கொண்டு வந்து விடுறான்னு சொல்றான்ல. யாரில் அவன் எழுத்து பேசிட்டு இருக்க? பேசியிருக்கும் போது அசோக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவங்க பொண்ணு வீடு வந்து சேரணும். இல்லைன்னா அவன் தம்பி வீடு வந்து சேர மாட்டான்.